சொல்றீங்க? இல்லை, நான் சொல்கிறது அதிமுக ப்ளஸ் பாஜக, அன்புமணி ப்ளஸ் இவங்களெல்லாம் சேர்த்தாங்கன்னா 35லேருந்து 38 வரலாம். திமுக காங்கிரஸோடு இன்றைக்கி இருக்கிறப்ப 35லேருந்து 38 2 ஈக்குவலாக இருக்குது. கடைசியாக சாணக்கியா எடுத்த சர்வே படியாக 37 பிஜேபியும் திமுக வந்து 35ன்னு குறைச்சிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜயோடு காங்கிரஸ் சேர்ந்தால் விஜய் 25 தாண்டக்கூடும், திமுக 20க்கு குறையக்கூடும். வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. கிட்டத்தட்ட விஜயகாந்த் கூட சேர்ந்து தான் 29 சீட்டை ஜெயிச்சார். இந்த முறை இவர் தனியாக நின்று காங்கிரஸோடு சேர்ந்தால் விஜய் அந்த ரேஞ்சு கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை தடுக்கணும்னு தான் பல முயற்சிகளை உதயநிதி ஸ்டாலின் பல முயற்சிகள் திமுக சார்பில் எடுக்கப்பட்டது. உதயநிதி ஸ்டாலின் கை நம்மோடு தான் இருக்குன்னு பேசினார். பிரதர் என்று ராகுல் காந்தி காட்டும் நட்புன்னு இவர் பேசினார். விஜய் கரூர் இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி 2 பெண்கள் என் குழந்தை என் வீட்டில் இழப்பு இருந்தால் கூட விஜய் பக்கத்துல இருந்து பார்த்தேன்னு பேசிய விஷயங்களை பெண் நிறுவனம் 30 லட்சம் ரூபா செலவு பண்ணி தமிழகத்தில் 3 மாவட்டத்திலையும் என்டையர் கேரளாலையும் பிரச்சாரம் பண்ணாங்க. ஏன்னா கேரளாவில் விஜயோடு காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தால் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடக்கிறப்ப கேரளாவுக்கும் சேர்ந்து நடக்க போகுது. கேரளாவில் 3% விஜய் கொண்டு வருவார் என்று பார்க்கப்படுகிறது.